அந்த தப்பெல்லாம் நீ செஞ்சதுன்னு ஆயிடும். எப்படி வாய திறப்பா? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்காதா? அவ தூக்கி வளர்த்த சுல்லானே எல்லார் முன்னாடி எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இவளால மறுத்து பேச முடியும்? அதனாலதான் இப்படி வாயடைச்சு போய் நிக்கிறா. சுல்லா இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் கண்டிப்பா இவ மறுத்து பேசிருப்பா. அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சத்தியமே பண்ணிருப்பா. ஆனா இப்போ அவ மௌனமா இருக்கான்னா சுல்லா சொன்ன அத்தனையும் உண்மைன்னு அர்த்தம். மனசாட்சியா இப்ப அவளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. வார சிந்து, சுல்லா சொன்ன அத்தனையும் உண்மைன்னு உன் மனசாட்சிக்கே தெரியும். பேசாம நீயே உண்மையை ஒத்துக்கிட்டு உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி சாமி உண்டியல்ல போட்டுட்டு என்ன பூர்ணி அக்கா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுரு. நீயே உனக்கும் சிவாவுக்கும் இனிமே எந்த பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நடைக்கட்டு. அதை விட்டுட்டு இன்னும் உன்னை யாராவது வந்து இங்க காப்பாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அது உன் கனவுல கூட நடக்காது. சிவா, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடியும் சிந்து சொல்றது பொய்யு. நான் சிந்துவ கடத்திட்டு போய் தாலி கட்டலன்னு திரும்ப திரும்ப சொன்னேன்ல, இப்பயே சொல்ல மாட்டேங்கிற? அன்னைக்கு சுல்லான் கிட்ட உண்மைய சொல்ல சொல்லி கெஞ்சி அழுதல்ல, இப்ப சுல்லானே வந்து உண்மைய சொல்லும் போது அந்த உண்மையை ஏன் உன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது? சொல்லு சிவா. நீ பெரியமா கிட்ட சிந்துவை நீ கடத்திட்டு போய் மலைக்கோவில்ல வச்சு தாலி கட்டலன்னு நிரூபிப்பேன்னு சொன்னியே, இப்போ நிரூபிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சா இப்படி ஊமையா நிக்கிறியே.